ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1 இயர் பேபிக்கு ஒரு ஃப்ராக் தைக்கலான்னு நான் துணி பிட்டு மீதியாக இருந்தது. அதை கட் பண்ணி பிட்டை கட் பண்ணி 1 இயர் பேபிக்கு ஆகிற மாதிரி ஒரு ஃப்ராக் தைச்சிருக்கேன். பாருங்கள், ஹைட் இருந்தால் ஒரு 8 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கும். அது பிட்டு மீதியான ஃப்ரில்லை வச்சு விட்டு ஹைட் கொஞ்சம் இறக்க வேணும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரில்லை பிட்டை ஃப்ரில்லாக பண்ணி கீழே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். மேலே டாப் ஒரு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இருக்கும். அதையும் கட் பண்ணி மேலே டாப்புக்கு ஒரு கட் பண்ணி ஜாயின் பண்ணி அதில் மேலே ஷோல்டருக்கெல்லாம் கழுத்துக்கெல்லாம் பைப்பிங் கொடுத்துட்டேன். பின்னாடி கொஞ்சம் ஓப்பன் வச்சுக்கிட்டேன். ஓப்பன் வச்சு அது ஃப்ரில்லுக்கு தான் கட் பண்ணிவிட்டு ஃப்ரில்லை ஜாயின் பண்ணுறேன். ஃப்ரில்லை ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரில்லை ஜாயின் பண்ண போகிறேன். ஃப்ரில் வச்சிட்ருக்கேன். நான் வச்சிட்ருக்கேன். ஃப்ரில் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃப்ரில்லு வச்சிட்ருக்கேன். நான் ஃப்ரில் வச்சிட்ருக்கேன். அது ஒரு பிட்டு மீதியாக கிடச்சிது. அதை வச்சோன்னே சரி ஒரு 1 இயர் பேபிக்கு ஃப்ரில் வச்சு ஒரு கவுன் ஒன்று தைக்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணி தைச்சிட்டேன். ஃப்ரில் வச்சாச்சு. ஃப்ரில்லை ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு கீழே மேலே டாப்பு அப்படியே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி அது இன்னொரு தையல் மடக்கி கீழே வர மாதிரி மடக்கி விட்டு படிமான தையல் கரெக்டாக போட்டுக்கணும். அப்போ தான் படிமானமாக அந்த ஃப்ரில் கீழே நல்லா நீட்டாக வரும். அம்பர்லா கட்டிங் மாதிரி அந்த பிட்டு மீடியம் அம்பர்லா கட்டிங் மாதிரி பண்ணிவிட்டு அதில் கீழே கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பீஸ் அவ்வளோதான் இருந்துச்சு. அதை வச்சு அந்த ஃப்ரில் வச்சு தைச்சாச்சு. ஃப்ரில்லை வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி 2 சைடு ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் தான் கட் பண்ணுறது. ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணிக்கணும். இதை நான் கவனிக்க ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு மேலே அந்த இடுப்பு அளவு கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் பத்தாது, சுற்றளவு. அதை கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு பின்னாடி அதுக்கு ஓப்பன் வைக்கிறதுக்கு ஓப்பன் கட் பண்ணி அதுக்கு ஒரு பீஸ் கொடுத்து பின்னாடி திருப்பி அடித்து அதுக்கு ஒரு கொக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஜாயின் பண்ணி விட்டாச்சு. கொக்கி வைக்கிறதுக்குரிய பீஸ் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓப்பன் வைக்கிறது ஓப்பன் வச்சிட்ருக்கேன். ஓப்பன் வச்சிட்ருக்கேன்.
அப்படியே திருப்பி மடக்கி உள்பக்கம் வர மாதிரி அடிக்கணும். மடக்கி அடிச்சுட்டு மடக்கி அடிச்சிட்ருக்கேன். மடக்கி அடிச்சாச்சு. மடக்கி அடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு அடியில் கொடுத்தா அந்த குக்கி மாட்டுறது நூல் வைக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அதனால் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டு கொடுத்து குக்கி வைக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஜிப்பு வச்சா அது சீக்கிரம் போயிடுது. குக்கினா கொஞ்சம் நார்மலாக போடுறதுக்கு யூஸாக இருக்கும். அதில் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் அடியில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா அதில் கொக்கி வச்சுட்டு நூல் கட்டிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கொஞ்சம் கழுத்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணலாம் லூஸாக இருக்கும், ஓரளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்காது. வச்சு அதை ஜாயின் பண்ணி விட்டு 2 பக்கம் குள்ளிலேருந்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணி விட்டு அது கவுனில் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். அப்புறம் முன்னாடியே பைப்பிங் வச்சுக்கலாம். நான் முதல்ல இதை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக தான் எல்லா கழுத்துக்கு ஷோல்டரு கைக்கெலாம் பைப்பிங் வச்சு விட்டேன். பிட்டு அவ்வளோதான் இருந்துச்சு. அப்படியே ஜாயின் பண்ணியாச்சு. 2 பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இன்னொரு சைடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கு. 2 தையல் விட்டுடலாம், ரொம்ப தான் பெட்டராக இருக்கும். ஜாயின் பண்ணியாச்சு. இது ஃப்ராகில் வச்சு அதை ஜாயின் பண்ணிட வேண்டியதான். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கழுத்துக்கு கைக்கு அதுக்கெல்லாம் பைப்பிங் வச்சு ஃபைனலாக அடிச்சிட்டேன். ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். ஜாயின் பண்ணியாச்சு. மேலே ஷோல்டரு ஜாயின் பண்ணிட்டு கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் வச்சு பீஸ் வச்சு கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணி அடிச்சுக்கிட்டு பைப்பிங் வச்சு அடிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். பைப்பிங் வச்சு ஜாயின் பண்ணுறேன். முதல்ல கழுத்துக்கு
பேக்கில் ஓப்பன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பைப்பிங் வச்சு அடிச்சிட்ருக்கேன். கழுத்துக்கு வச்சாச்சு. வச்சுக்கிட்டு கழுத்துக்கு வச்சாச்சு. கழுத்துக்கு அடுத்தது கைக்கு, 2 கைக்கும் பைப்பிங். கைக்கு வச்சு அடிச்சிட்ருக்கேன். தேங்க்யூ. அடிச்சாச்சு.